ஃப்ரெண்டு பிடிச்சா முதுகில் குத்திட்டு போகிற காலத்தில் இப்படி பிளேயர்ஸ் இருப்பாங்க நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அது பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக நம்மளோட டீம்மேட் கூட ஒரு சிஎஸ் ப்ளே பண்ண வந்திருப்போம். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கரெக்டாக இந்த ஹேங்கர் இந்த இடம் விட்டுருப்பானுங்க. சரின்ட்டு நம்மளும் நம்ம டீம்மேட் கூட எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிருப்போம். விளையாட ஆரம்பிக்கும் போது தான் நான் பார்த்தேன் என் டீம்மேட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அட்டாக் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். நானும் ஒரு 2 டவுனை வச்சு விட்ருவேன். வீடியோ ஒரு மாதிரி ஆப்போசிட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இந்த இடம் எங்களுக்கு விட்டது, அந்த இடம் அவங்களுக்கு விட்டது அப்படின்னு நாங்கள் விளையாண்டு கிடக்குறோம். ஆனால் ஏன்னா நான் வீடியோ ஆப்போசிட்டாக போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பாதி பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃப்ரெண்டாக ஆரம்பிச்சிடுவோம். சரி ஃப்ரெண்டாகங்கடான்ட்டு நானும் என் டீம்மேட் அடிக்காதீங்கன்னு சொல்லிடுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லான்ட்டு நான் சொல்கிறது கேட்டு எவனா அடிக்காமல் அமைதியாக விட்டுருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அடிக்க ஒரு மெடிக்கிட்ட கழட்டி போட்டுருவாங்கடான்ட்டு மெடிக்கிட்ட எல்லாத்தையும் கழட்டி போட்டுருவானுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட் ரவுண்டு ஜோனில் எலிமினேட் ஆகிட்டுருவானுங்க. சரின்ட்டு அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டார்ட் ஆகி அடுத்த ரவுண்டு நான் போய்ட்டு ஃப்ரெண்டு பிடிச்சி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டுருப்போம். இந்த சைடில் கூப்பிட்டு வந்து எல்லோரும் எமௌண்ட் போட்டு விளையாண்டு கிடப்போம். எல்லோரும் எமௌண்ட் போட்டு ஃபன் பண்ணிட்டுருப்போம். இப்படி இருக்க இதில் வந்துட்டு இப்போ ஃப்ரெண்டு பிடிச்சா அடிக்காமல் போகிறானுங்களேன்னு எனக்கு ஒரு மாதிரி சின்ன ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போலாம் ஃப்ரெண்டு பிடிச்ச தலையிலேயே வச்சுருவானுங்க. ஏன்னா அது வேணால் நம்மளுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் தான் ஆப்போசிட்டில் பார்த்தா தமிழ் பிளேயர்ஸ் அண்ட் ஹிந்தி பிளேயர்ஸ் 2 பேரும் கலந்துருந்தாங்க. அந்த டீமில் ஒரே ஒருத்தர் தான் தமிழ் பிளேயர், மீதி எல்லாருமே ஹிந்தி பிளேயர்ஸ் தான். அடுத்து நாங்களாம் பார்த்திங்கன்னா பாயா விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். நாங்களும் ஃபஸ்ட் ரவுண்டு ஒரு தோத்துட்டோங்கிற இதுவே இல்லாமல் ஃபஸ்ட் ரவுண்டு விட்டு கொடுத்துருவோம். 2வது ரவுண்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் ஏர் அப்படின்ட்டு வந்து எல்லோரும் எமௌண்ட் போட்டுட்ருப்போம். அத்தனை பேர் பார்க்கும்போது சரியான சூப்பராக தான் இருந்துச்சு. எல்லோரும் எமௌண்ட் போட்டு நாங்களும் 2வது ரவுண்டு அதை மாதிரியே பாயா விட்டு கொடுத்துடலான்டான்னு விட்டு கொடுத்துருவோம். அடுத்து அவங்க பார்த்திங்கன்னா ரேங்க் புஷ்ஷுக்கோசரம் நான் அவங்ககிட்ட வெளியே வந்து பேசினேன். ப்ரோ ரேங்க் புஷ் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரோ, நல்ல வேலை ப்ரோ, நீங்கள் வந்து எப்படி இது பண்ணீங்க ப்ரோ அப்படின்னானுங்க. சரி ஓகே ப்ரோன்ட்டு பார்த்திங்கன்னா கிளக் டவரில் அவங்க இது பண்ணிடுவாங்க. அவங்க போய் எலிமினேட் ஆகிடுவாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம எலிமினேட் ஆகி நம்ம போயா விட்டு கொடுத்துருவோம். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் ஒரு டைமாச்சும் இந்த மாதிரி போயாவை விட்டு கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லிடுங்க. எத்தனையோ மேட்ச் தோற்று போயிருக்கோம். இதில் ஒரு மேட்ச் தான் நான் போனால் போயிட்டு போதும் நாங்களே விட்டுட்டோம். பை கைஸ், நெக்ஸ்ட்